தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தெய்வத்தால் ஆகாதே நின்னும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அருமை சகோதரர் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விக்னேஷ் அவர்களே, கோவை மாவட்ட செயலாளர்கள் சம்பத் அவர்களே, யுவராஜ் அவர்கள், ஆனந்தண்ணன் அவர்களே, 2026 முதல்வர் எங்கள் தலைவர் அவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உற்சாகமா இருக்கோமா? எலெக்ஷனுக்கு ரெடி ஆயிட்டோமா? ஆரம்பிச்சாங்க. அண்ணாக்கு அப்புறம் கலைஞர், ஸ்டாலின், உதயநிதினு வரிசையா குடும்பமா ஆரம்பிச்சு, ஆனா இன்னைக்கு ஃபைனலா இந்த 26ஓட திமுக ஒருத்தர் வரணும்ல. எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்க தலைவர் வந்துட்டாரு. இத்தனை நாள் யாரும் இல்லாம இருந்தீங்க, தலைவர் வந்துட்டாரு. எனக்கு புரியுது அண்ணா, கொஞ்சம் விருதுநகர்ல இருந்து ஆரம்பிங்கண்ணா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிப்போம். கோயம்புத்தூர் 2021 வெற்றி ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடைச்சிச்சு. தமிழகத்துல திமுக ஆட்சி அமைத்து இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னா, இப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு அப்படி டிக்ளேர் பண்ணாங்க. நம்ம விக்னேஷ் பேசினார் பாருங்க, ஒரு 20 வருஷம் எம்எல்ஏ இருக்கவங்க கூட திமுக அப்படி பேச மாட்டாங்க இந்த தொகுதியை பத்தி. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க, டிவி கீழ இருக்க மாவட்ட செயலர்களுக்கு தொகுதியை பத்தி பேச தெரியுமா, கொள்கையை பத்தி பேச தெரியுமான்னு. இதே இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலருக்கு கிணத்துக்கோட பத்தி பேசி பாருங்க, பேசுவாரு. அந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 3%, அந்த டாஸ்மாக் கடை 4 கடை எந்து, அந்த பார் 5 எந்து, கட்டிங் எம்சி செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய் அனுப்பணும். 10 ரூபாய் அனுப்பலன்னா மாவட்ட செயலர் போஸ்டையும் புடிங்கிருவாங்க. அந்த 10 ரூபாய் நேரம் மாப்பிளைக்கும் மருமகனுக்கும் போடும். இதுதான் திமுகவுடைய அரசியல் இன்னைக்கு. அவ்வளவுதான் தெரியும். கட்டிங்க செட்டிங்க, திருப்பியும் எலெக்ஷன் ஓட்டு வாங்குறது. இவ்வளவுதான் திமுகவோட அரசியல். எப்பேற்பட்ட கட்சியை அண்ணா உருவாக்கிய கட்சி, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எத்தனை தலைவர்களை இதை உருவாக்கினாங்க திமுகவை. ஒன்றிய அரசுக்கு எதிராக இருமொழி கொள்கையின் வரும் பொழுது அண்ணா எந்திரிச்சு நின்னாரு. தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஒன்று நின்னாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கினாரு. 67 ஆட்சி உருவாக்கினாரு. இந்த தீய சக்திக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்கினாரு 77ல. எத்தனை போராட்டம் திமுக, எவ்வளவு அழகான ஒரு கட்சி. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு. 21ல எல்லாரும் நினைச்சோம், ஐயோ அப்ப இருந்த அதிமுக ஆட்சி ஊழலா இருக்கே, அம்மையார் அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் சரியான நிர்வாகம் இல்லையே, ஊழல் ஆட்சியா இருக்கே, அடிமைகளின் கூறாடமா மாறிடுச்சு அப்படின்லாம் இருந்த சமயத்துல 21ல திமுக வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தமிழகம் முழுவதும் நினைச்சாங்க. ஆனா தமிழகத்திலேயே ஒரு கொங்கு மண்டலம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு உண்மை அப்பதான் புரிஞ்சிருக்கு. 21லயே புரிஞ்சுக்கிச்சு, இந்த திமுகவை நம்பவே கூடாது, திமுக ஓட்டு போடவே கூடாதுன்னு 21லயே முடிவு எடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு கொங்கு மண்டலம் அரசியலை ரொம்ப உள்வாங்கி இன்னைக்கு அந்த கொங்கு மண்டல திமுக ஆட்சியில் என்ன நடந்துட்டு இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனா வெறும் பேப்பர்ல இருக்கு. கோயம்புத்தூர் ஃபுல்லா சிறு குறு விவசாயிகள், விசைத்தறி தொழிலாளர்கள், அதுக்கப்புறம் எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு மூடிக்கிட்டு இருக்கு. ஏன் மூடிட்டு இருக்கு? ஜிஎஸ்டினால எல்லாம் மூடுதுன்னா, இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை கிட்டத்தட்ட 34% கரண்ட் விலை ஏற்றிருக்காங்க.
எலக்ட்ரிசிட்டி விலை ஏத்தின ஆட்சி எந்த ஆட்சி? இந்த ஆட்சி. ஆனா இதெல்லாம் மறைச்சிட்டு நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடணும், சிறுபான்மை தோழர்களே எங்களுக்கு நீங்க ஓட்டு போடணும், கிறிஸ்துவ தோழர்களே நீங்க எங்களுக்கு ஓட்டு போடணும், எல்லா சமூகத்தில் இருக்க ஏழை மக்களே, தலித் சகோதரர்களே எங்களுக்கு ஓட்டு போடணும் திமுகவுக்கு அப்படின்னு ஒரு 3 தேர்தல்ல வந்து எலெக்ஷன்ல நின்னு கேட்டு 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 ஓட்டு போட்டாங்க, ஓட்டு போட சொன்னாங்க. ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கி மக்கள் அதை நம்பி பிஜேபியை தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரே விஷயம் தான் இவங்களோட அஜெண்டா. அதை சொல்லி 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 3 தேர்தலில் வெற்றி பெற்றுட்டாங்க. அது 21 முதற்கொண்டு. ஆனால் வந்த பிறகு என்ன நடந்துச்சு நீங்களே சொல்லுங்க. 21 வந்த பிறகு என்ன நிர்வாகம் கொடுத்துட்டு இருக்காங்க? என்ன நிர்வாகம்? இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன மாற்றம் வந்திருக்கு? கரூர்ல இருந்து செந்தில் பாலாஜி இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி லோக்கல் பாடி எலெக்ஷன்ல பூத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சதுதான். இதெல்லாம் இனிமேட் நடக்காது. அதெல்லாம் அதிமுக இபிஎஸ் ஐயா மாதிரி ஒரு தலைமை இருக்க வரைக்கும் நடந்துகிட்டே இருந்துச்சு, ஜெயிச்சுட்டே இருந்தீங்க. ஆனால் எப்பொழுது எங்கள் தலைவர் கட்சியை ஆரம்பிச்சாரோ, எப்பொழுது அண்ணன் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாரோ அங்கேயே எழுச்சி உருவாயிருச்சு. எல்லாரும் சொல்றாங்க, கடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாரு, 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தனியா சென்று வெல்லும் அப்படின்னு அண்ணா டிக்ளேர் பண்ணாரு. உடனே அது எப்படி அவங்க ஜெயிப்பாங்க? பெரிய கூட்டணி எல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படி கஷ்டம் இல்லையா? நம்ம விக்னேஷ் அவர் சொன்னாருங்களே, கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு பர்சன்டேஜ் சொன்னாங்க? டிவியில் உட்காந்துக்கிட்டு 6%. நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு முடியும் போது 15% வந்தாங்க. சரி, அது முடிஞ்சு மதுரை வரும்பொழுது 20 பக்கம் வந்தாங்க. ஒரு 6 ஊர் வந்தோம்ல, அப்படி திருச்சியில ஆரம்பிச்சு கடைசியில அப்படி நாமக்கல் வந்து நாகப்பட்டினத்துல நம்ம முடிக்கும் பொழுது ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குனாங்க திமுக. அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்க இருந்து 3 மணி நேரம் தான். அந்த பிரச்சனையை ஏன் உருவாக்குனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கான ரீசன் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை திமுக வந்து சர்வே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தமிழகத்தில் இருக்க எல்லா பூத்துலயும் 6 டிஸ்ட்ரிக்ட், முக்கியமா சொல்றேன், திருவாரூர் மாவட்டத்துல அந்த சுற்றுப்பயணம் இருக்கு பாருங்க, கலைஞர் பிறந்த ஊர். அந்த சுற்றுப்பயணம் இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். 3 கிலோமீட்டர் 3 மணி நேரம் ஆச்சு. எந்த தலைவருக்கும் இந்த 50 வருஷத்தில் நடந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு. அப்ப இந்த ஆதரவை எப்படி உடைக்கணும்? அவர் எந்த ஊருக்கும் போக கூடாது. இப்ப எல்லாம் சொல்றாங்களே, நேத்து கூட மாசத்துக்கு ஒரு தட்டி தான் வருவாரு, 10 நாளுக்கு ஒரு தட்டி தான் வருவாரு. இப்படி உருவாக்கப்பட்டது எதனால்? வார வாரம் ஒவ்வொரு ஊருக்கா வந்தாரா இல்லையா? ஒவ்வொரு ஊருடைய பிரச்சனை பேசினாரா இல்லையா? மக்களுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு சுட்டி காமிச்சுட்டே இருந்தாரு. அந்த எழுச்சி ஒவ்வொரு மாவட்டத்தில் எப்படி உருவாச்சு? அதை எப்படி முடக்குனாங்கன்னா, இதுதான் சூழ்ச்சி, திமுகவுடைய சூழ்ச்சி. கரூர்ல ஏற்பட்ட சூழ்ச்சிக்கு அப்புறம் அந்த சூழ்ச்சிக்கு காரணம் 41 பேரை அடக்கம் பண்ணும் பொழுது அவங்களுடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தையும் சேர்த்து அடக்கம் பண்ணணும். இதுதான் அதோடைய சூழ்ச்சி. ஆனா நடந்தது, முதல்ல சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா? தமிழக மக்கள், தமிழக பெண்கள் முதல்ல வந்து நின்னாங்க நமக்காக. அந்த புள்ள பாவம் என்னப்பா பண்ணாரு? ஒவ்வொரு ஊரா போறாரு, இடம் கேட்கிறாரு போலீஸ் கிட்ட. அந்த இடம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆக்குறீங்க. அந்த பர்மிஷன் கொடுத்த உடனே காவல்துறை பொதுமக்கள் பாதுகாப்பு பக்கம் வரதே கிடையாது. அவர் பாட்டிக்கு வராரு, பஸ்ல நிக்கிறாரு, மக்களை பாக்குறாரு, பேசுறாரு. இவ்வளவுதான் அண்ணன் வந்து மக்கள் சந்திப்புல வந்து நாகப்பட்டினத்திலே பதிவு பண்ணார். ஆனா கரூருக்கு அப்புறம் எஸ்ஓபியை போட்டாங்க. அந்த எஸ்ஓபியை படிச்சீங்க என்ன தெரியுமா இருக்கு? 1 மாசம் ஆகுமா பர்மிஷனுக்கு. நேத்து கூட பர்மிஷன் வாங்குறோம், 4500 பேர் நீங்க எழுதி கொடுங்க, அப்பதான் பர்மிஷன் கொடுக்கப்படும். ஓகே, சோ அப்ப அந்த அளவிற்கு
ஒரு பிரச்சாரத்தை எந்த அளவிற்கு ஒரு கட்சியை தமிழக வரலாற்றில் முதல் முறையா முடக்கணும், இது தமிழக மக்கள் முதல் புரிஞ்சுக்கணும். அப்ப தலைவர் பேசணும் அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கோம். இன்றைக்கு நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம். அறிக்கை வரும், கட்சிகிட்ட இருந்து அறிக்கை வரும். மக்களை கரெக்டா பாண்டிச்சேரியிலையும் ஈரோட்லயும் எப்படி கூட்டிட்டு வந்தோமோ அதே மாதிரி நம்ம உருவாக்குவோம் இந்த வரக்கூடிய எல்லா கூட்டத்தையும், மக்களுடைய கூட்டத்தையும். ஆனால் காவல்துறையும் முதலமைச்சர் தான் பொறுப்பு இந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கான பாதுகாப்பு. கரூரை போல இன்னொரு சூழ்ச்சியை நீங்க உருவாக்கிற கூடாது, அது மக்களுக்கு தெரியும். அப்ப அடுத்த சந்திப்பு நம்ம ரெடி ஆயிட்டோம். அப்ப இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்குமா? இவ்வளவு பெரிய கூட்டணியை எப்படி இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க? இந்த கூட்டணி எப்படி தெரியுமா இருக்கு? 21க்கு அப்புறம் இவங்க கூட்டணி 12 கட்சி இருக்கும், ஆனா பொருந்தாத கூட்டணி. முன்னாடி பொருந்ததுச்சா கூட்டணி? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். காங்கிரஸ் எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. காங்கிரஸ் எப்படி, திமுக அப்படின்னு. ஏன் இந்த கூட்டணி ஜெயிக்காதுன்னு நான் சொல்லவா? இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் ஏன் ஜெயிக்காது தெரியுமா? தொண்டர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. ஒரு 10 தலைவர்கள் மட்டும் சுத்திக்கிட்டே இருக்காங்க ஸ்டாலின், அவ்வளவுதான் வித்தியாசம். அதுல காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, நவம்பர் மாசமே சொல்லிட்டாங்க பேச்சுவார்த்தை பண்ணணும்னு. டிசம்பர் மாசம் 15க்குள்ள பேச்சுவார்த்தை முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 15 ஆயிடுச்சு, பிப்ரவரி 15 வரப்போகுது. ஆனா திமுக பேச்சுவார்த்தை குழு போடவே போடாது. ஏன் தெரியுமா? எப்ப தெரியுமா போடுவாங்க? நீங்க சொல்லுங்க. எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ண அடுத்த மாசம் மார்ச் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிபிகேஷன் டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு 3 நாளுக்கு முன்னாடி ஒரு குழுவை போட்டு நீ வெளியே போனன்னு நினைச்சுக்கோ, உன்னை துரோகின்னு சொல்லிடணும். உனக்கு 25 சீட்டு தான், நீ எங்களுக்கு அடிமை தான் வாழ்க்கை முழுசும். அப்ப தொண்டர்கள் எங்க இருப்பாங்க? இந்த 4.5 வருஷம் காங்கிரஸ் தோழர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? காங்கிரஸ் மாவட்ட செயலர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தாங்க? அப்ப ஒண்ணுமே இல்ல. இது மாதிரி எல்லா கட்சியிலையும் கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்களே, சாம்சங் தொழிலாளர் போட்டதுல அரெஸ்ட், ஐயா சவுந்தரராஜன் அரெஸ்ட், அம்மா வாசுதி அம்மாவை டாஸ்மார்க் போராட்டத்துல கைது செஞ்சு எஃப்ஐஆர் போட்டாங்க. இந்த 4.5 வருஷம் எந்த கவர்மெண்ட் இங்க இருந்துச்சு? கம்யூனிஸ்ட் தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? விசிகே தோழர்களை அரெஸ்ட் பண்ணது யாரு? வேங்கவேல் பிரச்சனையில, கொடி பிரச்சனை அரெஸ்ட் பண்ணது யாரு? யாருக்கு அதிகாரம் கொடுக்காம இருக்கிறாங்க? இஸ்லாமிய தோழர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம். இந்த கேள்விக்கு மட்டும் திமுக பதில் சொல்லுங்க. 2024ல 22 எம்பி திமுக எம்பில ஒரு இஸ்லாமிய தோழர் கூட ஏன் எலெக்ஷன்ல நிப்பாட்டல? இதை கேட்க சொல்லுங்க. ஏன் நிப்பாட்டல? மக்கள் முன்பு திமுக இருக்கக்கூடிய ஒரு எம்பியா ஒரு இஸ்லாமிய தோழரை நிப்பாட்டதே கிடையாது. எடுத்து பாருங்க லிஸ்ட், 22 எம்பி யார் இருக்காங்கன்னு. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஏழையிலிருந்து ஒரு வேட்பாளர் வரக்கூடாது, ஒரு தலித் சகோதரர் வேட்பாளர் அதிகாரம் வரக்கூடாது, ஒரு ஏழையா இருக்கவங்க வேட்பாளர்கள் வரக்கூடாது, ஏழை சமூகத்திலிருந்து வரக்கூடாது, ஒரு தலித் சகோதரர் அதிகாரத்தை வரக்கூடாது. அதிகாரத்துக்கு யார் வரணும்? இந்த குடும்பம் மட்டும்தான். கலைஞருக்கு அப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 40 வருஷம் உழைப்புன்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எல்லாரும் உழைச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் இன்னொரு மகன், ஆட்சி நிர்வாகம் சுத்தமா ஜீரோ. இதுல நம்மள பார்த்து சொல்றாங்க இவங்களுக்கு அரசியல் முதிர்ச்சிருக்கா, கொள்கை இருக்கா அப்படின்னு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல மக்கள் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுப்பாங்க, அதிமுகவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம பசங்களுக்கிட்டையும் நம்ம தொண்டர்களுக்கிட்டையும் நம்மளுடைய நண்பர்களுக்கிட்டையும் சொல்லிக்கிறது என்னன்னா, நேத்து கூட தேனியில நம்ம லெப்ட் பாண்டியன் டக்குன்னு எமோஷன் ஆயிட்டார் ஒரு கட்சியை பார்த்து. அண்ணன் லெப்ட் பாண்டியன், நம்ம மாவட்ட செயலர்கள் சொல்லிக்கிறேன், நம்ம ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டோம். மொத்தமே 60 நாள் தான் இருக்கு. ஒரே போட்டி திமுக டிவிகே, டிவிகே திமுக. இதுதான் தலைவர் சொல்லிட்டார். யாரு என்ன அசிங்கமா வேணா பேசிட்டு போட்டோம். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ரொம்ப அசிங்கமா மேடையில பேசினாங்க. ஆனா யார் பக்கம் நின்னாங்க தெரியுமா? மக்களு யாரு திட்டு வாங்கினாங்களோ அவங்க பக்கம் நின்னாங்க. அதுக்குதான் அண்ணா சொன்னாரு, நீங்கள் தாக்கிட்டே இருங்க, நாங்க தாங்கி தாங்கி வலுவை ஏற்படுத்திக்கிறோம், நீங்க வலுவை இழந்துருவீங்க ஒரு நாள்.
நீங்க என்ன பண்ண முடியும்? மேக்சிமம் எங்க தலைவர் அசிங்கமா பேசுவீங்க, அவருடைய வாழ்க்கையை அசிங்கமா பேசுவீங்க. ஆனா தமிழக பெண்கள் ஒட்டுமொத்தமா 100க்கு 100% முதல் முறையா வந்து பூத்துல வந்து ஓட்டு போடுவாங்க அண்ணனுக்காக. அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு மாறும் பொழுது. இன்னுமேட்டு இவங்க எல்லாம் பதில் கொடுக்க வேணாம். நான் லாஸ்டமே சொன்னேன், அதிமுக எல்லாம் பதில் கொடுக்காதீங்க. தொண்டர்கள் எல்லாம் இங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. டிவிக்கு ஷிஃப்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கு உடனே சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. அண்ணன் வந்து லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னாரு, பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு வந்து நம்ம தலைவர் சொன்ன உடனே டக்குன்னு கோவம் வந்துருச்சு. அடுத்த நாள் ஐயா இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. யார் சொன்னது? அவர் என்ன, யார் அவர் நடிகர். ஒரு நடிகருக்கு பின்னாடி வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப் தான் அவருக்கு இருக்கு. கரூருக்கு அப்புறம் வந்து அவர் தப்பு பண்ணிட்டாரு. இதே இபிஎஸ் ஐயா தான் 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு, இந்த பிரச்சனை காலம் எல்லாம் திமுக. ஆனா இப்ப ஏன் சொல்றாரு மாத்தி? நம்ம வந்து அவங்களோட போலையாம். அவர் முதலமைச்சர் ஆகணுமா, நம்ம வந்து உக்காந்துக்கிட்டு அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கணுமா? உங்க நிர்வாகம் சரியில்லை தானே 21ல திமுக வந்துச்சு. நாங்கெல்லாம் அதுக்காக தானே சேர்ந்தோம். மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அப்ப எங்களுடைய குறிக்கோள் ஒரு முதலமைச்சரை ஆக்குறது மட்டும் கிடையாது, ஒரு அதிகாரத்தை நோக்கி மட்டும் கிடையாது.